ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் பண்ணி தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது 21st ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் வீட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் எல்லாம் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணுறது, கம்மி எம்பியில் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் மொபைல் எம்ஐ மொபைல் ரெட்மி மொபைலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் டிஃபால்ட்டாக ஸ்கேனர் இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரியல்மி மொபைல்ஸ் வேறு ஏதாவது ஓப்போ மொபைல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலும் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்கேனர் இருக்கலாம். பட் அந்த ஸ்கேனர்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், சம்டைம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆனாலும் சரி, அது ஒரு 2 MB ஒரு பேஜ் உங்களுக்கு 2 MB பக்கம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு பேஜை எப்படி ஒரு 1 MBக்குள்ளே கொண்டு வருது. ஸோ நீங்கள் ஒரு பேஜ் எந்த ஒரு A4 ஷீட் பேஜாக இருந்தாலும் சரி 1 KBக்குள்ளே எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் உங்களால் தேட முடியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் அரௌண்ட் 40 MB வரும். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரீட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். லாஸ்ட்டாக அந்த ஆப்ஷனல் டேட்டா அப்படிங்கிற மாதிரி டோன்ட் சென்ட் இல்லைனா சென்ட் ஆப்ஷனல் டேட்டா அப்படின்னு வரும். ஸோ அதில் டோன்ட் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் போர்டா டாக்குமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேப்பரை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா, ஸோ கேமராவில் உங்களோட பேப்பரை காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட பேப்பரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் அந்த பாக்ஸ் மாதிரி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்ததுக்கு அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அப்படி கலர் கரெக்ஷன் நீங்கள் மேலும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ண வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் இல்லைனா சென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேலரி PDF அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த PDF அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் SD கார்டு ஃபோனில் போட்டிருந்தீங்க அப்படின்னா SD கார்டை விட்டுருங்க. உங்களோட ஃபோனில் ஒரு 16 GB இல்லை 64 GB ஸ்டோரேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களோட ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஒரு எல்லா பேஜும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 20 பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் 20 பேஜ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 20 பேஜை மேர்ஜ் பண்ணணும். ஸோ எப்படி மேர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் மேர்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை நான் சொல்கிற ஆப்பில் நீங்கள் மேர்ஜ் பண்ணாலும் சரி. ஸோ நான் சொல்கிற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட லொக்கேஷன் உங்களோட ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ ஆக்சஸ் எஸ் கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் முடிஞ்சோடனே இல்லை அன்இன்ஸ்டால் தான் பண்ண போகிறீங்க. அதை அலோவ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபைல்ஸ் நீங்கள் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட்ஸில் ஆஃபீஸ் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் உங்களோட ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் ஆஃபீஸ் லென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போதே அந்த ஃபைலோட நேம் சேஞ்ச் பண்ணலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்கணும்னு நினைக்கணும், 01, 02, 03 அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு உங்களை ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு PDF மெர்ஜர் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃபைல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் வைஸ் செலக்ட் பண்ணாலும் சரி, ஆர்டர் வைஸ் செலக்ட் பண்ணாலும் சரி, செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் அதுவே செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அப்படி செலக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆயிருக்கும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக 1, 2, 3 அந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா PDFும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இது அரௌண்ட் 20 MBக்குள்ளே தான் வரும். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது, அது எப்படி ஸ்கேன் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் 20 MBக்குள்ளே தான் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.